ஹை வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். எதுனாலும் இருக்கட்டும், இப்போ என்கிட்ட சொல்லாத. வாட் எவர் இட் இஸ், டோன்ட் டெல் மீ நவ். இதெல்லாம் சின்ன சின்ன ஃப்ரேசஸ். அதாவது இங்கிலீஷில் பேசுகிறப்ப, தமிழில் பேசுகிறப்போ நம்ம ஒரு லாங் டயலாக்குக்கு நடுவில் இதெல்லாம் சொல்லுவோம். எதுனாலும் இருக்கட்டும், இப்போ என்கிட்ட சொல்லாத. வாட் எவர் இட் இஸ், ஐ வில் ஹேண்டில் இட். எதுனாலும் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் ஹேண்டில் இட். ஓகே, அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நோ மேட்டர் வாட் த ப்ராப்ளம் இஸ், ஐ வில் டேக் ஆஃப் இட். ஓகே, என்ன சிக்கல் வேணாலும் இருக்கட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், ஐ வில் ஹேண்டில் இட். அதே மாதிரி வாட் எவர் இட் இஸ், டோன்ட் டெல் மீ நவ். இப்போ என்கிட்ட சொல்லாது. எதுனாலும் இருக்கட்டும், இப்போ என்கிட்ட சொல்லாது. ஐ டோன்ட் வாண்ட் டு நோ, நோ மேட்டர் வாட் இட் இஸ். எனக்கு இப்போ தெரிய வேண்டாம், எதுனாலும் இருக்கட்டும். வாட் எவர் இட் இஸ், ஹி ஆல்வேஸ் சேஸ் எஸ். இந்த வாட் எவர் இட் இஸ் அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைகளை வச்சு எத்தனை வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ண முடியுது பாருங்கள். எதுனாலும் இருக்கட்டும், ஹி ஆல்வேஸ் சேஸ் எஸ். அவர் எப்போவுமே சரின்னு தான் சொல்லுவார். ஹி அக்ரீஸ் டு எவ்ரி திங். அந்த அக்ரி அப்படிங்கிற வேர்பு பக்கத்தில் எஸ் இருக்குது, அதை சேர்த்து வாச்சிக்கோங்க. ஹி அக்ரீஸ் டு எவ்ரி திங். அவர் எதுனாலும் ஒத்துக்குருவார். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், ஸ்டே காம். எது நடந்தாலும், எதுவாக நடந்தாலும் அமைதியார், ஸ்டே காம். ஹை வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நோ மேட்டர், விஷயமே இல்லை. வாட் ஹேப்பன்ஸ், எது நடந்தாலும், ஸ்டே காம். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், ஸ்டே காம். வி அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். இந்த ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற வார்த்தைகளும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்போதுள்ள நிலையில் நாம் ஒத்துக்கொள்வோம். அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே நம்ம ஒத்துக்குருவோம். வி அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அக்செப்ட் ஆஸ் இட் கம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட் ஆஸ் இட் கம்ஸ். அதே மாதிரி இன் எனி கேஸ் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இன் எனி கேஸ் வி ஷுட் ட்ரை அவர் பெஸ்ட். எப்படி ஆயினும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இன் எனி கேஸ், நம்மால் முடிந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். இன் எனி கேஸ் வி ஷுட் ட்ரை அவர் பெஸ்ட். இந்த மாதிரி ஃப்ரேசஸ், இன் எனி கேஸ், ஆஸ் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே தாட் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் யோசிப்போம். அப்போ இதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இன் எனி கேஸ் வி ஷுட் ட்ரை அவர் பெஸ்ட், நோ மேட்டர் வாட் த சிச்சுவேஷன் இஸ். நோ மேட்டர் வாட் த சிச்சுவேஷன், எந்த மாதிரியான சிச்சுவேஷனும் இருந்துட்டு போகுது. நோ மேட்டர், வி மஸ்ட் டூ அவர் பெஸ்ட். நம்ம கண்டிப்பாக, இந்த மஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். இந்த மேலே இருக்கிற வாக்கியத்தில் இன் எனி கேஸ் வி ஷுட் ட்ரை அப்படின்னு இருக்குது. இந்த ஷுட்டும் கட்டாயம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் மஸ்ட். வி மஸ்ட் டூ அவர் பெஸ்ட், நோ மேட்டர் வாட் த சிச்சுவேஷன் இஸ். எந்த மாதிரியான சிச்சுவேஷனும் வந்துட்டு போது, நம்ம நல்லதை செய்வோம். இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.